அதே மாதிரி ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் நம்ம பார்லிமெண்ட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும். அந்த உறுதிமொழிக்கு பங்கம் வராமல் தீங்கு வராமல் நடந்துக்கணும். எல்லா மதத்தும் இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நம்மளுடைய கோட்பாடு. வேற்றுமையில் அதில் இந்துக்கள் பண்டிகைன்னா கிண்டல் பண்ணுறதும் அதுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. இஸ்லாமிற்கு ஓடி போய் பண்ணுறீங்க, அங்கே போய் தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க. அதே மாதிரி கிறிஸ்துவர் இதில் போய் அங்கே போய் கேக்கு வெட்டி சாப்பிட்றீங்க. ஆனால் இந்து கடவுளை தீபாவளியை புறக்கணிக்கிறீங்க, இந்து பண்டிகை விநாயகர் சதுர்த்தியை புறக்கணிக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு எதிராக இல்லையா? ஒன்றும் புறக்கணிச்சா நான் எந்த மதத்துக்கும் சார்ந்தவன் இல்லையா? எல்லா மதமும் எனக்கு சம்மதம் தான், நான் எந்த மதத்தையும் நான் தழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு நியாயம் தர்மம் இருக்குது. அங்கே போய் குள்ள அஞ்சு நோம்பு குழும்பி குடிக்கிறீங்க, இங்கே வந்தால் கேக்க வெட்டி வாசிக்கிறீங்க. ஆனால் இங்கே இந்துக்கிட்ட வரும்போது மட்டும், அதாவது 140 கோடி மக்கள் தொகையில் 120 கோடி இருக்கிற இந்துக்கள், எவ்வளோ 140 கோடியில் 120 கோடி இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் இது மாதிரிலாம் பேசி நீ தெரிய முடியும்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன்.